நடந்து தான் வந்தேன் அப்படின்னு இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ கேம் ஆன் ஃபுட் அப்படின்னு பேசலாம். ஐ கேம் ஆன் ஃபுட், நான் நடந்து தான் வந்தேன் அப்படின்னு அர்த்தம். சாரி, நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். ஐ மிஸ் அண்டர்ஸ்டுட் அப்படின்னா நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம். சாரி, ஐ மிஸ் அண்டர்ஸ்டுட், சாரிங்க நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம். கேஷாக பே பண்ணிட்டேன், ஆமாம் பணமாக கொடுத்துட்டேன். ஐ பெய்ட், ஐ பெய்ட் இன் கேஷ் அப்படின்னா நான் பணமாக கொடுத்துட்டேன், கேஷாக பே பண்ணிட்டேன். பே இதோட பாஸ்ட் டென்ஸ் பெய்ட், நமக்கு தெரியும் இல்லைங்களா? சரி, நான் ஒன்றும் சொல்லலையே, நான் எதுவும் சொல்லலை, நான் ஒன்றும் சொல்லலை, நான் ஒன்றுமே சொல்லலை. நம்ம தமிழில் எப்படி வேணால் பேசலாம், ஆனால் இங்கிலீஷில் இப்படி தான் பேசணும். எப்படி? ஐ செட் நத்திங், ஐ செட் நத்திங், நான் ஒன்றும் சொல்லலை, நான் எதுவும் சொல்லலை, நான் எதுவும் சொல்லலையே, நான் ஒன்றும் சொல்லலையே. ம் ம் அவருக்கு நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு பேசணும். அவருக்கு நான் ஃபோன் பண்ணேன் எப்படி பேசலாம்? இந்த ஃபோன் கூட ஒரு டியை சேர்த்துக்கோங்க. ஐ ஃபோன் ஹிம் அப்படின்னா நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு அர்த்தம். அவருக்கு நான் கால் பண்ணேன், அவருக்கு நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னாலும் அவருக்கு நான் கால் பண்ணேன் அப்படின்னாலும் எல்லாம் ஒன்று தான். ஐ கால் ஹிம் அப். இந்த அப்புன்ற வார்த்தை வந்திருக்கேன் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? ஐ கால்ட் ஹிம் அப்படின்னு கூட பேசிக்கலாம், இல்லை ஐ கால்ட் ஹிம் அப் அப்படின்னு கூட பேசிக்கலாம். ரெண்டு வாக்கியங்களுக்கும் ஒரே அர்த்தம் தான். ஐ கால்ட் ஹிம் அப்படின்னாலும் ஐ கால்ட் ஹிம் அப் அப்படின்னாலும் அவருக்கு நான் கால் பண்ணேன் அப்படின்னு தான் அர்த்தம். இந்த அப்புன்ற வார்த்தையை பார்த்துக்கிட்டு குழம்பிக்க வேண்டாம். ஐ நியர்லி டைட், ஐ ஆல்மோஸ்ட் டைட். இந்த வாக்கியங்களுக்கு என்ன தமிழ் அர்த்தமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா நான் செத்தே போயிருப்பேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஆல்மோஸ்ட் டைட், நான் செத்தே போயிருப்பேன், கொஞ்சம் இல்லை வந்து ஏற்றிருப்பான் என் மேலே, அட கடவுளே இந்நேரம் நான் செத்தே போயிருப்பேன். ஐ ஆல்மோஸ்ட் டைட். இந்த மாதிரி பேச வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வராது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி சரி, இப்போ கவனிக்கணும். ஐ ஆல்மோஸ்ட் டைட் அப்படின்ற வாக்கியத்துக்கு நான் செத்தே போயிருப்பேன் அப்படின்னு மட்டும்தான் அர்த்தம். ஐ நியர்லி டைட் அப்படின்ற வாக்கியத்துக்கு நான் செத்தே போயிருப்பேன் அப்படின்ற அர்த்தமும் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு இன்னும் சில அர்த்தங்கள்லாம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். எதுக்கு? ஐ நியர்லி டைட் அப்படின்ற வாக்கியத்துக்கு. ஆனால் ஐ ஆல்மோஸ்ட் டைட் அப்படின்ற வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்? நான் செத்தே போயிருப்பேன் அப்படின்னு மட்டும்தான் அர்த்தம். சரி, உங்ககிட்ட நான் பொய் சொல்லிட்டேன், உங்ககிட்ட நான் பொய் சொல்லிட்டேன். ஐ லைட் டு யூ. இந்த லைட் டு அப்படிங்கிறத லைட் டு அப்படின்னு சேர்த்து உச்சரிக்கணும். ஐ லைட் டு யூ அப்படின்னா நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு அர்த்தம். சாரி, நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன், சாரி ஐ லைட் டு யூ. சரி, எப்படியோ கடைசியாக வின் பண்ணிட்டேன் அப்படின்னு பேசணும். ஐ ஃபைனலி ஒன் அப்படின்னு பேசலாம். ஐ ஃபைனலி ஒன் அப்படின்னா எப்படியோ கடைசியாக வின் பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம். நான் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன், ஃபஸ்ட்டு நான் தான் பார்த்தேன். ஐ சா இட் ஃபஸ்ட் அப்படின்னு பேசலாம். ஐ சா இட் ஃபஸ்ட் அப்படின்னா நான் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன், இப்போ தான் எழுந்திரிச்சேன், இப்போ தான் எழுந்திரிச்சேன் அப்படின்னு பேசணும். ஐ ஜஸ்ட் woke up, ஐ ஜஸ்ட் woke up. woke up சேர்த்து தான் பேசணும். அந்த WOKE இதை மட்டுமே பேசக்கூடாது. ஐ ஜஸ்ட்டு அப்படின்னு பேசக்கூடாது. ஐ ஜஸ்ட் woke up, இப்போ தான் எழுந்திரிச்சேன் அப்படின்னு அர்த்தம். நாக்கு கடிச்சிக்கிட்டேன், நான் என்னுடைய நாக்கை கடிச்சிக்கிட்டேன். ஐ பிட் மை டங், ஐ பிட் மை டங் அப்படின்னா நான் என்னோட நாக்கு கடிச்சிக்கிட்டேன், ஐயோ நாக்கு கடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம். கிளாஸை உடைச்சிட்டேன் அப்படின்னு பேச போகிறது கிடையாது, உடைச்சாலும் இருந்தாலும் எப்படி பேசலாம்? கிளாஸை உடைச்சிட்டேன். ஐ ப்ரோக் அப்படின்னா நான் உடைச்சிட்டேன். ஐ ப்ரோக் கிளாஸ் அப்படின்னா ப்ரோக் அப்படிங்கிறத ப்ரோக்க அப்படின்னு சேர்த்து உச்சரிக்கணும். ஐ ப்ரோக் கிளாஸ் அப்படின்னா நான் கிளாஸை உடைச்சிட்டேன். அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா நான் ஒரு கிளாஸை உடைச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம். அப்படிலாம் நம்ம தமிழில் பேச போகிறது கிடையாது. பேசுவோம் சில நேரங்களில் பேசாமலும் இருப்போம். ஐ ப்ரோக் அ கிளாஸ் அப்படின்னா நான் கிளாஸை உடைச்சிட்டேன், நான் ஒரு கிளாஸை உடைச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம். சரி, எனக்கு சளி பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு பேசணும். ஐ காட் எ கோல்டு அப்படின்னா எனக்கு சளி பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு அர்த்தம். நான் பேசின மாதிரி ஐ காட் எ கோல்டு அப்படின்லாம் பேசக்கூடாது. ஐ காட் அ கோல்டு அப்படின்னா ஐ காட் அ கோல்டு, காட் ஏ காட்ட. ஐ காட் அ கோல்டு அப்படின்னா எனக்கு சளி பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு அர்த்தம். நான் நிறைய கற்றுக்கிட்டேன், ஐ லேர்ன்ட் எ லாட், ஐ லேர்ன்ட் அ லாட் அப்படின்னா நான் நிறைய கற்றுக்கிட்டேன்.
அதை நான் தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு பேசணும். நான் அதை தூக்கி போட்டுட்டேன். எப்படி பேசலாம்? ஐ த்ரூ இட் அவே அப்படின்னு பேசலாம். ஐ த்ரூ இட் அவே. த்ரீவ் அப்படின்லாம் உச்சரிக்கக்கூடாது. ஐ த்ரூ இட் அவே அப்படின்னா அதை நான் தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு அர்த்தம். சாரி மறந்துட்டேன். சாரி மறந்துட்டேன் அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம்? சாரி ஐ ஃபர்காட் அப்படின்னு பேசலாம். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. ஒரு PDFலையும் 200க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போட இருக்குங்க. ஸ்கிரீன்ல தெரியுற மாதிரி ஒரு பிடிஎஃபோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 49 rupees. ஆனா இந்த 5 பிடிஎஃபையும் நீங்க 250 ரூபா கொடுத்தலாம் நீங்க வாங்க தேவையில்ல. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். உங்கள சில பேருக்கு இந்த பிரைஸ் கொஞ்சம் அதிகமா தெரியலாம். உங்ககிட்ட நான் பணிவோட சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த 5 பிடிஎஃபையும் ரெடி பண்றதுக்கு எனக்கு 1 வாரம் டைம் எடுத்துக்கிச்சுங்க. ஸோ அந்த டைமுக்கு தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்கறேனே தவிர மற்றதெல்லாம் எதுக்கும் கிடையாதுங்க. நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புறேன். பிடிஎஃப் வந்து இப்படி தாங்க இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க.